விதைகள் வந்து பாருங்க இந்த புரோட்ரேவில் பார்த்தீங்கன்னா 14/7 அது மாதிரி 98 வருது புரோட்ரேவில் வருது பாருங்க, தரமான நாட்டுகளாக இருக்கும். நம்ம இந்த காய்கறி பயிர்களை ஏன் ஊக்குவிக்கணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஏன் ஊக்குவிக்கணும்னு சொன்னா, இப்போ வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து காய்கறி பயிர்கள் காய்கறி வாங்குறாங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இது இல்லாம யாராவது குழம்பு சாப்பாடு பண்ண முடியுங்களா அப்படின்னா இல்ல, முடியாது. அது மாதிரி வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள்களே இது இருக்குது. அப்ப இது வந்து லோக்கல் மார்க்கெட்ல ஈஸியா அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இப்ப தக்காளி இருக்கா, இவங்க இங்கிருந்து பெங்களூர் எடுத்துட்டு போக தேவையில்ல, அதே போல வந்து கேரளா எடுத்துட்டு போக தேவையில்ல, இல்ல சென்னைக்கு தான் கொண்டு போய் கோயம்பேடு மார்க்கெட்ல தான் சேல்ஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து லோக்கல் மார்க்கெட், உள்ளூர் சந்தையிலேயே சேல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து உள்ளூர் சந்தை இருக்குது, உழவர் சந்தை இது மாதிரிலாம் இருக்குல்ல, அங்க கூட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். அதனால லோக்கல்ல வந்து லோக்கலோட நீட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு காய்கறி பயிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சார், நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கு மீடியா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கு மீடியா ப்ரிப்பரேஷன் நம்ம ஓனாக தான் பண்ணிட்டு வரோம். இது பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம், மாட்டு சாணம், நார்மல் மாட்டு சாணத்தை வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, வேம், அசோஸ்பைரிலம் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. நார்மல் மாட்டு சாணத்தை வந்து காய வச்சுட்டு ஒரு 60 to 70 இல்லை ஒரு 80% காஞ்ச பிறகு இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு WDC, EM கரைசல் இது ரெண்டு கலந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இப்போ இது வந்து அப்படியே மக்க ஆரம்பிக்கும், கம்போஸ்ட் ஆகும். இந்த கம்போஸ்ட் ஆன பிறகு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் நம்ம பண்ண போறோம். தென்னை மட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, இவ்வளவு பெருசா இருக்குது, என்னதுங்க சார்? மீடியா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் 2 கோகோபிட் ஒரு விகிதம், அதே போல மண்புழு உரம் ஒரு விகிதம், அந்த மக்கிய தொழு உரம் ஒரு விகிதம் கலந்து மறுபடியும் வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா அது ஒரு விகிதம் போடுறோம். போட்டு தண்ணி விட்டு ஈரப்பதமாவே இருக்கு இல்லைங்களா, இதே ஈரப்பதத்தில் ஒரு 4 மாசம் வச்சிருக்கணும். 4 மாசம் வச்சிருந்தா இது ஃபுல்லா டோட்டலா அந்த கோகோபிட்டும் சேர்த்து மக்கிடும். அங்க வந்து தொழு உரம் மட்டும் மக்க வச்சு எடுத்துருந்தோம், இங்க கோகோபிட்டும் சேர்ந்து மக்கணும். இது மக்கினது நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 டன் இருக்கும். இது மாதிரி வச்சிருக்கிறோம். இது எவ்வளவு நாள் பழசா இருக்கும் அவ்வளவு நாள் வந்து மீடியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து விதை போடும்போது விதை வந்து திரட்சியா வளரும். அதான் மெயின் எய்ம். சார், இது என்னங்க சார், இதை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து ஸ்டேஜ் 3 நம்ம சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 4 to 6 மாசம் ஆன பிறகு அந்த கோகோபிட் நம்ம ரா கோகோபிட்டா போட்டோம் இல்லைங்களா, அது ஒன்னொன்னா வருது. இந்த தொழு உரம், மண்புழு உரம், நார்மல் செம்மண் இதெல்லாம் போட்ட பிறகு கருப்பாயிடுச்சு. இது வந்து இப்போ ரெடியா இருக்கு. இதுலயும் ஒரு சில கோகோபிட் வந்து இன்னும் இருக்குது. இது மாதிரி கோகோபிட் இருக்குது. இது வந்து என்ன பண்ணாலும் மேபி இன்னும் மக்காதுன்னு நினைக்கிறோம். அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், சளிச்சு எடுத்துடுறோம். இப்போ கீழே சளிச்ச பிறகு பார்த்தா இது வந்து விதை போடுறதுக்கு தயாரான மண். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க. அந்த மண் மண்புழு உரம் கலந்து இருக்குது, அதே போல் வந்து செம்மண் கலந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாம் கலந்துருக்கு. சார், இப்போ சளிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம், சளிச்சதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆகும் சார். இது அடுத்த ப்ராசஸ், இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். இதில் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாகம் மண், மண்புழு உரம் ஒரு பாகம், மறுபடியும் வேம், அதுக்கப்புறம் வந்து பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் EM, WDC அந்த கரைச்சல் கொடுத்துருக்குறோம். மண் வந்து கொஞ்சம் வந்து இது போடுற மாதிரி இருக்கு. இந்த மண் தான் ரெடி. இதுல வந்து இதை போடும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளைக்கு வந்து அந்த செடிகளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குது. இது மாதிரி ஒரு தரமான மீடியாவில இருந்து விதையை போடும்போது தான் அந்த விதையுடைய குவாலிட்டி கிடைக்குது, அந்த செடியுடைய குவாலிட்டி வருது. அதுதான் டாக்டர் விவசாயம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வருது. இப்போ மற்ற கோகோபிட்க்கும் நம்ம இங்க நம்மளே தயாரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது வந்து ஒரு என்ரீச் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. செறிவூட்டப்பட்ட மீடியாவா இருக்கு, என்ரீச் மீடியான்னு இருக்குது. அப்ப இதுல வந்து நல்ல வளர்ச்சி வரும். பப்பாளி விதைகளும் இதில் தான் பண்றோம். நம்ம பப்பாளிக்கு விதைக்கு பண்றது தான் நம்ம நாற்று பண்ணைக்கு கொடுக்குறோம். இதுக்கு வேற அதுக்கு வேற கிடையாது. பப்பாளிக்கு தெரியும் தண்டு நல்லா வளர்ச்சி வரணும், 40 நாள் செடியா கொடுக்கணும். 40 நாள் செடி கொடுக்கும் போது ரொம்ப மென்மையான தண்டு வந்து வெயிலுக்கு தாங்கணும். அந்த அளவுக்கு எப்படி வருதோ அதே போலதான் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், செண்டு மல்லி கொடுக்கும் போது இதுல மீடியால பண்ணும்போது நல்லா ஒரு தரமா இருக்கும். அதை வந்து நம்ம இந்த தரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தரமான நாற்று ஒரு நல்ல அமோக விளைச்சலுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கும்னு அந்த நாற்று பண்றதா இது மாதிரி. சரி, இப்போ ஏன் தண்ணி ஊத்துறாங்க? இது தண்ணி இல்லமா, இப்ப நம்ம 4வது ஸ்டேஜ்ல இருந்து எடுத்து வந்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து இது வந்து WDC, EM ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர், அதுக்கப்புறம் வந்து EM கரைசல் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் அதை கொடுத்து தான் வந்து பண்றோம். இப்ப மீடியா வந்து பப்பாளி நர்சரிக்கு வந்து பாலி பேக்ல ஃபில் பண்றோம், காய்கறி நர்சரிக்கு வந்து குழித்தட்டுல ஃபில் பண்றோம். இந்த குழித்தட்டுல 98 குழி இருக்குது. பப்பாளிக்கு பாத்தீங்கன்னா இந்த செம்மண் போடுறோம் கீழே. ஏன்னா செம்மண் போடாம இந்த கோகோபிட் மட்டும் போடும்போது கிழிச்சு நடவு பண்ணும்போது இந்த கோகோபிட் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது இல்லையா, அப்ப வந்து அதை வேறு மட்டும் தனியா நிற்கும், அந்த மண்ணு கீழே கொட்டிடும். ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக அவங்களே மண்ணு போட சொல்லி எங்களுக்கு கேட்டதுனால இது மண்ணு போடுறோம். நாங்க இது 98 குழித்தட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், செண்டு மல்லி, சாமந்திலாம் 98 நடவு பண்ணலாம். 1 கிலோ 152 கிராம் இருக்கு. சரி, இப்போ ஃபில் பண்ணியாச்சுங்க சார். அடுத்த ப்ராசஸ் என்ன? இப்போ தக்காளி விதையை எடுத்து இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு விதையை உள்ள போட்டு இது மாதிரி மண் எடுத்து
க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எப்படியே வடிச்சதுமா ஒரு 5லேருந்து 7 நாளைக்குள்ள விதை வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் 21லேருந்து 30 நாளைக்கு வந்து செடி வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், அதே போல் செண்டு மல்லி, இதே மாதிரி தான் பப்பாளிக்கும் உடனே இந்த ஈரமாக இருக்கும்போது போட்டால் போடலாம். இல்லைனா மறுபடியும் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் போடணும். ஒரு 500 நாற்று 600 நாற்றுனா இமிடியேட்டாக கொடுக்கலாம். மற்றபடி வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் போகணுன்னா ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு நாற்று போட்டு தரமாக அவங்களுக்காக வளர்த்தி கொடுக்க முடியும். அப்போ அது வந்து தரமாக இருக்கும். விதைகளை வந்து பாருங்கள், இந்த புரோட்ரேவில் பார்த்தீங்கன்னா 14-7 அது மாதிரி 98 வருது. புரோட்ரேவில் வருது பாருங்கள், தரமான நாட்டுகளாக இருக்கும். நம்ம இந்த காய்கறி பயிர்களை ஏன் ஊக்குவிக்கணும் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஏன் ஊக்குவிக்கணும்னு சொன்னால், இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து காய்கறி வாங்குறாங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இது இல்லாமல் யாராவது குழம்பு சாப்பாடு பண்ண முடியுங்களா அப்படின்னா இல்லை, முடியாது. அது மாதிரி வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள்களே இது இருக்குது. அப்போ இது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் ஈஸியாக அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ தக்காளி இருக்கா, இவங்க இங்கிருந்து பெங்களூர் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, அதே போல் வந்து கேரளா எடுத்துகிட்டு போக தேவையில்லை, இல்லை சென்னைக்கு தான் கொண்டு போய் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் சேல்ஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து லோக்கல் மார்க்கெட்டு உள்ளூர் சந்தையிலேயே சேல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து உள்ளூர் சந்தை இருக்குது, உழவர் சந்தை இது மாதிரிலாம் இருக்குது. அங்கே கூட அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் லோக்கலில் வந்து லோக்கலோடைய நீட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு காய்கறி பயிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ காய்கறி பொறுத்த வரைக்கும் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் இல்லையா. அதே போல மலர்கள் வந்து செண்டு மல்லி, சாமந்தி பண்ண வரும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு டைம் அதிகமாக இருக்கும். பட் டெஃபினட்டாக வந்து வாரம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சிறு தொகையை வந்து அவங்களுடைய முட்டுவலி செலவுக்கு, கை செலவுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்குது. இந்த டாக்டர் விவசாயம் நாட்டுப்பண்ணை என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு விவசாயம் குறைந்த அளவு 1/2 ஏக்கர் இல்லை முடியல கூட 20 சென்ட் கத்திரிக்காய், 20 சென்ட் தக்காளி, ஒரு 20 சென்ட் வந்து மிளகாய் நடவு பண்ணும்போது அவங்களுடைய வார தேவைகளும் இந்த மாச செலவுகளும் வந்து அவங்களால பூர்த்தி செய்துக்க முடியும். ஒரு பெரிய விவசாயம் பண்ண போறாங்க, 6 மாசம் வெயிட் பண்ணணும், அதே போல வந்து ஒரு 7 மாசம் வெயிட் பண்ணணும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஒரு 2 மாசத்துலயே ஒரு 60 நாள்ல இப்ப மிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 நாள்ல பச்சை மிளகாய் அறுக்க ஆரம்பிக்கலாம். மிளகாய் காய வச்சா கூட ஒரு 70 நாள் எடுத்துடலாம். இப்ப தக்காளி 60லேருந்து 70 நாள்ல இப்ப வரக்கூடிய ரகங்கள் நிறைய ரகங்கள் இருக்கு. இப்ப டாக்டர் விவசாயம் அவங்க என்ன ரகம் கேட்கறாங்களோ அதை நம்ம போட்டு தரலாம். அந்த ரகம் வந்து அப்ரூவ் ரகமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து போட்டு தரலாம். ஸோ பாத்தீங்கன்னா தக்காளி இப்ப நாட்டு பாத்தீங்கன்னா தக்காளி பாருங்க புரோட்ரேவில் வச்சிருக்கிறோம். ரொம்ப இந்த மீடியாவில் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். பப்பாளி நாற்று பண்ணைக்கு என்ன மீடியா போறோமோ அதே மீடியா தான். அந்த அளவுக்கு ஒரு நாற்று, ஏன்னா தரமான நாற்று தான் ஒரு குட் அக்ரிகல்ச்சர் வந்து கிரியேட் பண்ணும். ஒரு நல்ல விவசாயத்தை வந்து உருவாக்குறதே ஒரு தரமான நாற்றுகள் மூலமா தான். அந்த வகையில் வந்து டாக்டர் விவசாயம் வந்து எப்பொழுதும் ஒரு உறுதுணையா இருக்கும் ஒரு தரமான நாற்றை உற்பத்தி பண்றதுக்கு. நம்ம கிட்ட வந்து தக்காளி அனைத்து ரகங்களும் கிடைக்கும். அதாவது சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தக்காளிகளை வந்து வெயில் காலத்துல வைக்கணும், சில தக்காளிகளை வந்து குளிர்காலத்துல வைக்கணும், அது மாதிரி இருக்கும். தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் எப்படி பண்றதுன்னு கேட்டா நல்லா வந்து ஒரு 3 உழவு வந்து நல்லா எடுக்கணும். அதே போல ஒரு 10 டன் நல்ல மக்கிய தொழு உரம் போட்டு தக்காளி மட்டும் நடவு பண்ணாங்கன்னா 2க்கு 2 இல்ல 2க்கு 2 அளவுல வந்து நடவு பண்ணாங்களா நல்லா வரும் தக்காளி. நல்ல தக்காளி எடுக்க முடியும். அவங்களால வந்து ஒரு தக்காளி குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 120 130 கிராம் வரைக்கும் எடுக்கிற மாதிரி தக்காளி வளர்ச்சி நல்லா கொடுக்கும். அதே போல தக்காளிகளுக்கு வர நோய்களை வந்து பாதுகாக்கும் முறைகள், அது எப்படி வந்து நீர் மேலாண்மை பண்ணணும், நிலத்தை எப்படி தயார் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம விவசாயிகளுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ண முடியும், நம்மளால பண்ண. ஸோ அந்த வகையில் டாக்டர் விவசாயம் எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி நாற்றுகள் வேணும்னா கொஞ்சம் முன்பதிவு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஸ்க்ரோலிங் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணி வாங்கும்போது தரமான நாற்றுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி செய்யப்படும். இப்போ முன்பதிவு இல்லாமலும் எடுக்கலாம், நம்ம என்ன ஆர்டர் வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு நாளும் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து டிராவல் பஸ் மூலமா அனுப்பிக்கிறோம். அதே போல வந்து அதிகமாக வரும்போது நம்மளுடைய ஓன் வண்டி இருக்கு, நம்ம வண்டி மூலமாகவும் பிக்கப் மூலமாகவும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்தப்படும். எவ்வளவு செடி வேணுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனைகளை நம்ம பண்ணி தரலாம். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிர்களும் செண்டுமல்லி, சாமந்தி போன்ற மலர் பயிர்களும் வந்து பாத்தீங்கன்னா தரமான முறையில குளித்தட்டு முறையில ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்றுகளை உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகமான நாற்றுகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல 10லிருந்து 15 நாட்களுக்கு முன்னதாகவே நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணைக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கும் நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்மளுடைய நர்சரியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாற்றுகளும் தரமான முறையில கொடுக்கறதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கால்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம்.